பண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து எல்லா படத்துல மாதிரி ஹீரோ ஹீரோயின்லாம் நான் யாரையுமே கமிட்டும் பண்ணலை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அந்த அந்த கமிட்மெண்ட் நான் யாருக்குமே கொடுக்கல. அஸ் அ லீட் ரோல் ஒவ்வொரு கேரக்டரும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தேன், ப்ரொடியூஸ். நீங்கள் வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு போனோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு ப்ளே, அவங்களுக்கான ஒரு நியாயம், அவங்களுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இதில் லீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக 3 சுமக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீரன், அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீராம், பாலஹாசன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அன்பு, அது வந்து ஸ்ரீதேவி பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ளே தான் மற்ற எல்லாருமே வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் டோட்டலாகவே போகுது. ப்ரொடியூசர் சார், இது புது தொழில், புது இது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? இதில் நான் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க? கண்டிப்பாக சார். அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க, போய் வேடிக்கை பார்ப்பேன். இப்போ படம் எடுக்கிறாங்களே, இப்போ நடிக்கிறாங்களே, நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன ஏக்கம் சின்ன வயதுலேருந்தே இருக்குது. அதை டைரக்டர் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கேன் இன்னைக்கு. அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். சிறகடிக்க ஆசை, நீங்கள் தான் அதில் ஹீரோவாக பெரிய கேரக்டர் பண்ணிட்டுருங்க, அண்ணன் கேரக்டரு. அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷமாக பெரிய ஹிட்டு சீரியல். இப்போ முறையாக மதுரைக்கு போய் பெரிய திரையில் நடிக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் சார். நான் இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போனதே இல்லை. சபரிமலைக்கு மாலை போட்டப்போ ஒரு தடவை மீனாட்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதான் கோயில் உள்ளே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன், மதுரையிலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு ஆத்மார்த்தமான ஆசை என்னென்னா, இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறது எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது விஷயமாகவே கூப்பிடும்போது இன்னொன்று, நான் இப்போ ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். இந்த 10 படத்துலேயே என்ன ரொம்ப நல்லா தாங்குனாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே இந்த படத்தில் தான். எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாங்கின படம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த வாழ்த்துக்களும் சாருக்கு என்னைக்கு இருக்கணும். யாசர்ட்ட ஒன்று கேள்வி கேட்கலையா சார்? படத்தோட டைட்டிலில் வந்து சூப்பர்னு முதல் டைட்டிலில் புல்லட் இருக்குது, இன்னொரு இதில் வேல் இருக்குது. வீரன்றவர் வந்து புல்லட்டில் தான் வருவாரா? அதுக்கான அர்த்தம் தான் நீங்கள் சொன்னது தான். வேலு எதை குறிக்குது சார்? வேல் வந்து அந்த வதம் சொன்னேன் இல்லையா, அழித்தலுக்கு, அதுக்காக அது கனெக்ட் ஆச்சு. நான் சொன்னேன் சூப்பர்னும் போது அந்த அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக அந்த வேல் கொண்டு வந்திருக்கும். சார் யாசருக்கு ஒரு கேள்வி. தொடர்ந்து நெகட்டிவ் ரோலாக நடிச்சுக்கிட்டு இருந்த யாசரை வந்து இப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவாக நடிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இதுலேயும் பாசிட்டிவ் இல்லை, இல்லை இப்போ ஒரு மேடையில் தான் பாசிட்டிவாக நடிச்சிட்டு இருக்காரு. இல்லை இதுலேயும் பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ்லேயும் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படமாக பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்க என் கேரக்டரை பற்றி. ஏன்னா டைரக்டரும் இன்றைக்கி சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ் யாரும் சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எஸ்பெஷலி உங்களை சொன்னாங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து எல்லோரும் நிறைய பேர் திட்டுவாங்க, நானும் திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த படமாக பார்த்தா ஆக்டிங் வைஸாக நான் ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ அதுக்கு டைரக்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். குகன் சார், படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சவாலை அதுவும் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ண போகிறீங்கிறீங்க, எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறீங்க? ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 13 படம் 12 படம் வருது. அந்த கூட்டத்தில் எப்படி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதுக்கான வேலையில் பேசிகிட்டு இருக்கோம் சார். கரெக்டான பிளானிங் இன்னும் இல்லை. ஏன்னா சார் படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம், நாங்கள் எப்போ ரிலீஸ்னா, நான் என்ன சொன்னேன்னா அடுத்து டிசம்பர் மிடில் போயிட்டு அவங்களுக்கு தெரியும், நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள், எலெக்ஷன் அடுத்து வரப்போகுது. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் ஓட்டவோ ஓடாது, எதுவுமே தெரியாது. ஸோ வந்தால் இந்த வருஷம் வந்துட்டா ஓகே சார். இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனைனா, நான் சார்ட்ட சொல்லும்போது, சார் நம்ம படம் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோன்னா, 1 மாதம் நீங்கள் நண்பர்கள் வீட்டில் கேட்கும்போது ஈஸியாக சொல்லுவீங்க, இல்லைப்பா இந்த இதெல்லாம் பார்ப்போம். 2வது மாதம் கேட்கும்போது கொஞ்சம் சொல்லுவீங்க. 3வது மாதம் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வரும். 6வது விடுங்கப்பான்றீங்கன்னா இது டோட்டலாகவே இதாயிரும் சார். நம்ம இப்போ இருக்க ஹாப்பிலே போயிடுவோம், பார்த்துடலாம் சார்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் தானே. எப்படி நீங்கள் கேட்ட மதுரை டு தேனி பண்ணும்போது முதல் நாள் தான் சென்சார் ஆச்சு, 8 தேட்டர் தான் கிடச்சிச்சு. மக்களுக்கு பிடிச்சதுனால வேறு மாதிரி ஆச்சு. மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார். அது போக அந்த இதில் ஒன்று சொன்னேன், கமல் சார் படம் வந்துச்சு உன்னை போல் ஒன்று. கமல் சாரோட போட்டியானு உச்சி மலைக்கு ஏறி வந்துட்டேன், குதிச்சா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சோர்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் ஆனால் எத்தனை வருஷம் ஆகணும்னு தெரியாது, அதனால் நான் குதிக்கிறேன்னு சொன்னேன். போட்டி அது மக்கள் சேர்க்கினாங்க. அதே மாதிரி தான் சார் இப்போயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம்.
யாசர் இதில் கேட்டதில் அந்த நெகட்டிவில் இதுலேயும் நெகட்டிவ், எல்லா நெகட்டிவ்லையும் சில ரூல் வச்சுருப்பாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான். ஸோ அது மாதிரி பெண்கள்கிட்ட தப்பான இருக்கனால ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும். ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும். அது மாதிரி சிங்கிள் ஷாட்டு, இந்த படத்தில் சிங்கிள் ஷாட் 2 பேர் நடித்தாங்க எனக்கு. அதில் யாசரும் காயத்ரியும் ஒரு சாங் ஒரு இதில் பேசுவாங்க, கண்டினியூ டயலாக், ஒரு எமோஷன்ஸ் கட் பண்ணி போகலாமான்னாங்க. முடியவே முடியாது, எனக்கு சிங்கிள் ஷாட் தான் இது வேணும். அப்போ தான் ஒரு இரிட்டேட் வரும்னே பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சீன், முக்கியமான சீன், காயத்ரி கிட்ட கண்ணை இமைக்கக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு அது வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட்டை வரும். எனக்கு ஒரு லென்ஸ் செட் கண் இமைக்காமல் என்னை பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன். அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்திருக்காங்க. டே நைட் சொன்னது தான். ஸோ அதனால் ரெக்ஸ் எடுக்கணும் சார். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்துடும். ஏன்னா இதை ப்ரொடியூசர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.